ஆனால் இது கோர்ட்டுக்கு வரும் வரையும் பொறுமை இல்லாமல் யார் போய் தடுத்த என்றால் சந்தன விக்ரமரத்னம், அதாவது போலீஸ் அதிபர் டிஐஜி. இல்லை என்று சொன்ன அந்த டிஎன்ஏ சாம்பிள் இப்ப சொல்றாங்க 99.999% மிச்சம் சொல்றாங்க. நியூஸ் நவ் நேயர்களை வரவேற்கிறோம். எங்களோட பாட்காஸ்ட்ல இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சாய்ந்தமருது பொலிவேரியன் கிராமத்தில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு சம்பவமும் அதோட சம்பந்தப்பட்ட அல்லது அந்த நிகழ்வுல அங்க அந்த அந்த இடத்துல இருந்த சாரா புலஸ்தினி அல்லது சாரா ஜெஸ்மின் அல்லது புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லப்பட்ட பெண், அது யார், என்ன நடந்த, எங்க அந்த பெண் என்ற தகவல்கள், இது சம்பந்தம் இதுவரையில நடந்துக்கிற விசாரணைகள் பத்தி எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சாராவை நாங்க ஏன் தேடுறோம்டா, சிலங்கால நிறைய எப்படி காணாமல் புறாக்கள் ஈக்கிறாங்க. இப்ப முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னயா தேடிட்டிக்கிறாங்க, அவர் எங்கன்னு காணும். கொஞ்ச நாளைக்கு முந்தி நாட்டிட போலீஸ் மா அதிபர் அவரை காணலன்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தாங்க. தேசபந்து தென்னக்கோன் அவரை காணலன்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தாங்க. புறவு அவரை இப்போ சரணடைஞ்சார். புறவு அவரே சொன்னார், நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லி. இப்போ இஷாரா செவ்வந்தி தேடிட்டிக்கிறாங்க. February 19 கோர்ட்டில் நடந்த ஷூட்டிங்ஸுக்கு புறவு இஷாரா செவ்வந்தி இன்னும் தேடுறாங்க. அது மாதிரி தான் இப்போ சாராவையும் சாரா ஜெஸ்மினையும் இன்னும் தேடிட்டிக்கிறாங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னா, அவங்க செத்துட்டாங்களா இருக்கிறாங்களான்றதுல கூட பிரச்சனையாகுது. அது உண்மைதான். உண்மையாக இது சம்பந்தமாக சிங்கள ஊடகங்கள்ல சில தகவல்கள் வந்தது. குறிப்பாக CSR, அதாவது சமயங்களுக்கும் சொசைட்டிஸ் குழுமங்களுக்குமான இனக்குழுமங்களுக்குமான நிறுவனம் இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள், ஈஸ்டர் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் செஞ்சது. அது சம்பந்தமாக ஆவணங்கள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்குது. ஆனால் பெரும்பாலும் அதெல்லாம் சிங்களத்தில் உள்ள தகவல்கள். தமிழ் பேசுகிற சமூகத்துக்கு அந்த தகவல்கள் இன்னும் வந்து சேரல. பெரும்பாலும் தமிழ் பேசுகிற சமூகம் மிகவும் கொஞ்சமான தகவல்களை வச்சு கொண்டு தான் பேசுது. இதுல நிறைய தகவல்கள் தெரியா. எனவே பாராளுமன்றத்தில் இது பேசு பொருளான நேரம் நாங்க இந்த சிங்கள மொழியில வந்த தகவல்கள் எல்லாத்தையும், குறிப்பாக CSR ஆவணப்படுத்தி வச்சிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் தமிழ் மொழியில எங்கட நேயர்களுக்கு தரலாம்ன்றதுக்காக வேண்டித்தான் நாங்க இன்னைக்கு இதை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நாங்க பின்னுக்கு போனோம்னா, ஈஸ்டர் அட்டாக் நடக்குது ஏப்ரல் 19. ஏப்ரல் 19 ஏப்ரல் 21 ஏப்ரல் 21ஆம் ஆண்டு ஈஸ்டர் அட்டாக் நடக்குது. அது பிறகு ஏப்ரல் 26ஆம் தேதி அன்றைக்கு தான் சாய்ந்தமரத்துல பொலிவியன் கிராமத்துல அந்த குண்டு தாக்குதல் நடந்தது. அந்த குடும்பமே அப்படியே அழிக்கப்படுறதாக சொல்லப்படுது. சரியா? அதுலதான் சாரா என்கிற பெண்ணும் இருந்ததாகவும் அவன் அதுல மரணிச்சதாகவும் தகவல் சொல்லுது. அப்படியா? அப்படி தகவல்கள் பிறகு சொல்லப்படுது. சம்பவத்துல இல்ல, JMO அறிக்கையில இல்ல, கல்முன HQID அறிக்கையில இல்ல. பிறகு அப்படியான ஒரு தகவல் வந்து சேர்ந்து இருக்குது. அது எப்ப அந்த தகவல் வந்து சேர்ந்த, அந்த தகவல் எப்படி எல்லாம் மாற்றப்பட்ட அந்த தகவல்களை இன்னைக்கு எங்களுக்கு பார்க்கலாம். செப்டம்பர் 19ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி கொல்லப்பட்ட நேரம். அதுல ஜஹராண்ட மனைவி ஹாதியாவும் இந்திக்கிறார். ஹாதியா சொல்றா, என்ன யாரையோ வெளிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது கேட்டுச்சு. தமிழ்ல தான் சொன்னாங்க. அப்ப விசாரணை ஆணைக்குழுல அதை சொல்ற நேரம் சொல்றா, அவன் கேட்கிறாங்க, யாரு கூப்பிட்டுன்னு உங்களுக்கு தெரியுமானா, சாராட குரல் தான் அண்டு அவ சொல்றா. அப்ப அந்த இடத்துலயே சாரா உசிரோட இருந்திக்கிறா என்ற தகவல் அது அவுட் ஆகுது. என்ன தெளிவாகவே இப்ப இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் பெயர்களையும் நாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா. அப்ப எங்களுக்கு விளங்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. முதலாவது, இந்த சம்பவத்தோட நேரடியாக சம்பந்தப்படுறது அம்பாறை அந்த நேரத்திலிருந்து SSP சாமந்த விஜயசேகர, அதே நேரம் கல்முன SP பிரியதர்ஷன ஹேரத். இந்த 2 பேரும் தான் இந்த சம்பவத்தோட முதலாவது சம்பந்தமாகிறார்கள். அதாவது இந்த பிரியதர்ஷன ஹேரத் கல்முன SP அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்ற, சந்தேகத்துக்கிடமான ஏதாவது இருந்தால் அறிவிங்க. அந்த நேரம் தான் அவங்களுக்கு தகவல் ஒன்று கிடைக்கிது. இந்த ஊர்ல ஒரு லொரி ஒன்று ஒரு வீட்டுல என்னமோ ஒரு சாமான் ஒன்று இறக்கினதாகவோ அப்படி ஏதோ ஒரு தகவல் ஒன்று வந்துதான் அம்பாறை SSPயும் கல்முன SPயும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் தேடுதல் நடவடிக்கை ஒன்று செய்யறாங்க. அந்த இடத்துல சில விஷயங்கள் பிடிபட்டு இருக்குது. அதை நாங்க ஆறுதலாக பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல பிடிபட்ட. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்க கொள்ள
இந்த ஊர்ல தேடுதல் நடவடிக்கை ஒன்று நடந்து கொண்டு இருக்கக்குள்ள பொலிவேரியன் கிராமத்துல சாய்ந்தமரத்துல பொலிவேரியன் கிராமத்துல ஒரு புதிய குடும்பம் ஒன்று பத்தின தகவல் ஒன்று ஒரு பெண் கொண்டு போய் அறிவிக்கிற சந்தியில இருந்து டிராபிக் போலீஸு கிட்ட. ரைட், அப்ப இதுதான் முதலாவது தகவல், போலீஸுக்கு கிடைச்ச முதலாவது தகவல். இந்த 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 அறிவித்தல் கொடுத்த பெண் பத்தின சம்பவம் ஒன்று பின்னால வருது, நாங்க அதையும் பார்ப்போம். இந்த நேரத்துல எஸ்பி எஸ்எஸ்பி வந்து இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல பார்லிமெண்ட் எடுத்த டிபேட்டுக்கு வருவோமே, அதுல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்றாரு, சாரா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரியா? சாரார டிஎன்ஏ அந்த இறந்தவர்கள சாம்பிளை வச்சு பார்க்குற நேரம் டிஎன்ஏ எடுத்து பார்க்குறோம், ஆனால் சாரார டிஎன்ஏ இல்லை. சரியா? இது ஜோக் என்னன்னா, 2 முறை சாரார டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. 2லேயும் அதில் டிஎன்ஏ சாராட தாயிட டிஎன்ஏக்கு இதுக்கும் மெச்சாவது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் யாருக்கோ இது எப்படியாவது மெச் பண்ணணும்ன்ற தேவை இருந்துச்சு. 2023ஆம் ஆண்டுல 23ஆம் ஆண்டுல இந்த விஜயதாச ராஜபக்சே நீதி அமைச்சர் ஆகிக்கிற நேரம் மறுநாளும் தோண்டி பார்க்க சொல்றாரு, இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 முறை ஏற்கனவே இல்லைன்னு சொன்ன அந்த டிஎன்ஏ சாம்பிள் இப்ப சொல்றாங்க 99.999% மெச் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப சாரா அந்த இறந்தவர்களுக்குள்ள இருந்திருக்கிறார் அன்றத அந்த டிஎன்ஏ சாம்பிள் கன்ஃபார்ம் பண்ணது விஜயதாச ராஜபக்சே நீதி அமைச்சர் இருக்கிற காலத்துல. ரைட், ஓகே, அதையும் பார்ப்போம். இப்ப இந்த 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 சம்பவத்தோட ஆர்டருக்கே நான் வரேன். சம்பவத்தோட ஆர்டருக்கு வந்தால் குண்டுவெடிப்பு ஒன்று நடக்குது, குண்டுவெடிப்பு ஒன்று நடந்து 26ஆம் தேதி குண்டுவெடிப்பு நடக்குது. ஆனால் அது ராவு விடிய அல்லது ராவு ஜாமம் வரையும் சில நிகழ்வுகள் நடக்குது. அடுத்த நாள் காலையில தான் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போன நேரம் 16 உடல்கள் கண்டுபிடிக்கப்படுது. இது தெளிவாக கல்முனை HQI-ஆல, கல்முனை போலீஸ் HQ ஹெட் குவார்டர்ஸ்ல உள்ள இன்ஸ்பெக்டர் HQI-ஆல ஆவணப்படுத்தப்படுது. JMO சட்ட மருத்துவ அதிகாரி 16 உடல்கள் என்றதை பதிவு செய்கிறார். உடல் பாகங்கள் ஒவ்வொன்றா பதிவு செய்கிறார். இன்ன உடல் பாகம், இன்ன உடல் பாகம், இன்ன உடல் பாகம். இதுல பெரும்பாலான உடல்கள் முழுமையாக இருந்த உடல்கள், சில உடல்கள் லைட்டா சிதறின உடல்கள். அதாவது இது ஒரு உடலா 2 உடலா என்று கண்டுபிடிக்க கஷ்டமான அளவுக்கு சிதறின உடல்கள் அதுல இருக்கல. மிகவும் இலகுவா எங்களுக்கு இன்னும் தெரியும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்த குண்டு தாக்குதல்ல எத்தனை பேர் மரணிச்சாங்கன்ற தகவல் எங்களுக்கு இன்னும் சரியாக இல்லை. காரணம் என்னன்னா, உடல் சிதறி நடந்த மரணங்கள். அப்ப இந்த கையும் இந்த காலும் ஒரே ஆள்டதா அல்லது வேற ஆள்டதான்ற சிக்கல் எல்லாம் இருக்குது. ஆனால் சாய்ந்தமருதுல நடந்த பொலிவேரியன் கிராமத்துல நடந்த சம்பவத்தில் அப்படி எதுவும் இல்லை. பெரும்பாலும் முழுமையான உடல்கள் அல்லது சிதறி இருந்தாலும் அது இன்னொரு உடலாண்டு கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு சிதறின உடல்கள் இல்லை. அப்ப உடல் பாகங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படுது. ரைட், இது வந்து JMO அல்ல, அது JMOட வேலை, போலீஸ்ட வேலையல்ல. JMO அதை ஆவணப்படுத்துறார், அது ஆதாரங்களை சேகரிக்கிறார். அதுக்கு பிறகு அந்த சம்பவத்துல தான், அந்த சந்தர்ப்பத்துல தான் ஹாதியாவும் குழந்தையும் உயிரோடு இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. அந்த நேரத்துல அதை கண்டுபிடிச்சால பேரும் கையில இருக்குது, நாங்க பார்ப்போம். அதை பிறகு எங்கேயாவது எழுதி வச்சுப்பேன். இப்ப அதுல உள்ள விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நடந்த குண்டு தாக்குதல் கிட்ட இருந்த எல்லாரும் இறந்து போற அளவுக்கு பெரிய குண்டு தாக்குதல் அல்ல. என்னன்னா, சிலாக்கள் வந்து அந்த பொம் பிளாஸ்ட்ல எல்லாரும் மௌத்தாவை செத்து போகவும் இல்ல, சிலாக்களை ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எஸ், அதையும் நாங்க பார்ப்போம். மிஞ்சினாக்களை ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படியும் நடந்திருக்குது. அது இல்லாமலுக்கு அந்த ஷூட் பண்ணப்படாம எங்களுக்கு தெளிவாகவே தெரியும், ஹாதியாவும் குழந்தையும் அந்த யாராவது கண்டிருந்தால் வீடியோவை, குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முந்தின நடந்த வீடியோவை கண்டிருந்தால் குழந்தையோண்டு இருக்குது. அந்த குழந்தை சம்பவத்துக்கு பிறகு உயிரோட தப்புது. அது ஜஹ்ரான குழந்தை, ஹாதியாட குழந்தை. ஹாதியாவும் அந்த குழந்தையும் உயிரோட தப்புது. அதே வீட்டுக்குள்ளுக்கு இருந்தாங்க. எனவே மிக தெளிவாக இது அந்த இடத்துல இருந்து அவ்வளவையும் சுக்கு நூறாக்கி போடுகின்ற ஒரு தகவல் அல்ல. இன்னும் ஒரு தகவல், கூரைக்கு மேலிருந்த ஒரு ஆள் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருந்த இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகும், அதாவது பெரிய ஒரு குண்டு வெடிப்பு அல்ல, ஒரு சாதாரண குண்டு வெடிப்பு. உடல்கள் அப்படியே முழுமையாக மிஞ்சி இருக்கின்ற குண்டு வெடிப்பு தான் இந்த இடத்துல நடந்தது. ரைட், இப்ப இந்த ஹாதியாவும் குழந்தையும் முதலாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுற இப்ப ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது. இப்ப இந்த முதலாவது தகவல் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினது கல்முனை HQI. கல்முனையில ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது, போலீஸுக்கு HQ ஒன்று இருக்குது. அவர் தான் இதெல்லாம் ஆவணப்படுத்துறார். இதை HQI தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டிய ஆளாக இருந்தால்
அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த இடத்துல இருந்த கல்முனை HQI தான் இதை செய்யணும். ஆனால் இந்த அம்பாறை SSP என்ன செய்யறார் என்றால் இந்த விசாரணைய அம்பாறை HQIக்கு மாத்துறார். இது ஏன் மாற்றப்பட்ட தெரியா, எந்த விதமான காரணமும் அதுக்கு சொல்லப்படல. காரணம் ஒன்று இல்லாமல் மாற்றப்பட்டது. அங்கால பார்ப்போம். இப்ப ஹாதியாட விசாரணை தொடங்க போறது 3ஆம் தேதி. 3ஆம் தேதி தான் முதலாவது வாக்குமூலம் கொடுக்க போற, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, மருத்துவ சிகிச்சையில இருக்கிற. அப்ப இந்த 3ஆம் தேதிக்கு முந்தியே செப்டம்பர் 28ஆம் தேதி இப்ப ஆதாரங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. எப்ப நடந்த 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஆவணங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள், தடயங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டாச்சு. குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 28ஆம் தேதி அம்பாறை HQI என்ன செய்யறாரு என்றால் ஒரு ஐடென்டி கார்டை கொண்டு வந்து கொடுக்குறார். இது தடயங்களுக்குள்ளுக்கு இருந்தது, ஒரு பர்ஸுக்குள்ளுக்கு இருந்தது என்று சாரா ஜெஸ்மினுக்கு 2 ஐடென்டி கார்டு, அதுல ஒரு ஐடென்டி கார்டை கண்டுபிடிச்சதாக சொல்றேன். ஸ்ரீலங்கால அந்த ஜோக்கு நடக்குது. பொம்பிளாஸ்ட் ஆனா அந்த ஐடென்டி கார்டு இருக்கும். பொம்பிளாஸ்ட் ஆனால் ஐடென்டி கார்டு இருக்கும்ன்ற ஜோக்கை விட, குண்டுதாரியா இருந்தாலும் அவட ஐடென்டி கார்டை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை விட பெரிய ஜோக் என்னன்னா, எல்லா தடயங்களும் ஆவணப்படுத்தப்பட்டு அடுத்த நாள் ஆவணப்படுத்தின ஆளோட சம்பந்தம் இல்லாம எத்தனையோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளோட கைக்கு அந்த ஆதாரம் சிக்கிறது. அதுதான் அதில் பெரிய ஜோக். அப்ப அது 28ஆம் தேதி. ஏப்ரல் 30ஆம் தேதி அதே அம்பாறை HQI இன்னொரு வேலை செய்யறார். கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கிறார். அந்த ரிப்போர்ட்டின் படி 16 பேர் அல்ல 17 பேர் அந்த இடத்துல இறந்ததாகவும் 17 சடலங்கள் அந்த இடத்துல இருந்ததாகவும் ரிப்போர்ட் கொடுக்கிறார். அதாவது அம்பாறை HQI, கல்முனை HQI காணாத, JMO காணாத இன்னொரு உடலை சம்பவம் நடந்து 4 நாளைக்கு பிறகு, அல்லது சம்பவ இடத்துக்கு ஆக்கள் எல்லாரும் போய் 3 நாளைக்கு பிறகு சம்பவத்திலிருந்து தூரத்தில் இருக்கிற அம்பாறை HQI கண்டுபிடிக்கிறார். அது எப்படி கண்டுபிடிச்ச, எந்த இடத்துல இருந்த, நேரத்தோட மிஸ் ஆனது எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. உண்மையாக இந்த சந்தர்ப்பத்துல எக்ஸ்ட்ரா ஒரு உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்படலாமா? வாய்ப்பு இருக்குது. ஆனா யாருக்கு? JMOக்கு. JMO சொல்லியிருந்தால், JMO கண்டிருந்தால், ஒரு எக்ஸ்ட்ரா உடல் பாகம் ஒன்று இருக்குதுன்றதை கண்டிருந்தால், ரைட், 16 பேர் இருக்கக்குள்ள 17 வலது கை இருக்கலாம். 17 வலது கை இருந்தால் ஒரு வலது கை மட்டும் இருக்குதுன்னா இன்னொரு உடல் முழுமையாக சிதறிக்கணும்ன்றது JMO முடிவெடுத்திக்க வேண்டியது. அது போலீஸ் முடிவெடுக்கிற ஒரு விஷயம் அல்ல. இந்த முடிவை யார் எடுக்கிற? அம்பாறை HQI. இந்த வீடியோல கட்டாயம் இந்த நம்பர்ஸ்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னன்னா 16 பேர் தான் மரணிச்சாங்கன்னு சொல்லி, பிறகு 17ஆவது, திருப்பி 16ஆவது, இப்படி இருக்குது. அது மாதிரி இந்த வருஷங்கள் 2022ஆம் ஆண்டுல வரைக்கும் 2 DNA ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஆதியாட DNA மெச்சாவது இல்லை, சாராட சாரி. அப்ப இதுல அது மாறுபடுது. சாராட ஹாதியாட மாறுபடுறது பெரிய விஷயம் இல்ல. குண்டு வெடிப்பு நடந்த நேரம் ஹாதியாட போட்டோ ஒன்று வெளியிட்டது அமெரிக்கால இருக்கிற ஒரு பெண்ட, இலங்கை வம்சாவளி பெண்ட, ஒரு முஸ்லிம் பெண்ட போட்டோ. அது ஒரு பெரிய சர்ச்சையான பிறகு அதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த போட்டோவை மாத்திரு. சோ இதுல நிறைய இந்த குழப்பங்கள் இருக்குது. புறம் அந்த லேடி அவட இதை போட்டு இது ஏண்டு போட்டோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா. அப்ப அதுல இருந்தே குழப்பம் மீக்குது இந்த ஆக்களை கண்டுபிடிக்கிறதுல. அப்ப செப்டம்பர் 2022 கன்ஃபார்ம் பண்றாங்க இல்லைன்னு சொல்லி, 23 இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஜோக் என்னன்னா 2019 செப்டம்பர்ல யாரு ஜனாதிபதி கமிஷன்ல போலீஸ் யூனிட்ல சீஃப் இன்ஸ்பெக்டர் அவரு சொல்றாரு 2019 செப்டம்பர்ல ஹாதியா சாரா இந்தியாவுக்கு போட்ல தப்பி போனான்னு சொல்லி அவரு சொல்றாரு. சரி, அப்பதுக்கு பிறகுதான் 23 சொல்றாங்க இல்ல செத்துட்டான்னு சொல்லி. அப்படி தப்பி போனேன்னு சொல்லி அதுக்கு அபூபக்கர் ஒரு போலீஸரால அரெஸ்ட் பண்ணி விசாரணை எல்லாம் போய் அதுக்கு பிறகு அவர் நிரூபிக்கப்பட்டது. அதுல எப்படின்னா ரோட்ல கண்டு ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு. கல்முனை பட்டிகுலர் ரோட்ல குரோசாவார பீச் ரோட்ல ஒரு பட்டர் கலர் கேப்ல சாரா ஏறுறது நான் கண்டேன் சொல்லி அந்த பட்டர் கலர் கேப்ல அபூபக்கர் அவரு மிந்திக்கிறாரு. ஒரு அவரை விசாரிச்சு நடந்திக்குது. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா இது 2019 நடந்தது. 19 நடந்தது. அப்ப இந்த சாராண்ட கதாபாத்திரத்தை என்ன செய்யறன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்திருக்குது.
27ஆம் தேதி ஆக்களை மீட்டு அல்லது இறந்த உடல்களையும் உயிரோடு இருந்த 2 பேரையும் மீட்ட நிமிஷத்துல இருந்து இந்த சாராண்ட ஆளை பத்தின கதையை எப்படி புனையலாம்ன்ற ஒரு பெரிய வேலையோட நடந்திருக்கிறது தெளிவா நிறைய அந்த பட்டலாப்பிக்கிறது நிறைய விஷயம் சிக்கல்கள் என்னன்னா களுவாஞ்சிக்குடியில அவரை சாராவை போட்டில் ஏற்றி அனுப்பினாம்னு சொல்லி அவர் அங்கிள் என்று சொல்ற ஒரு ஆளை போலீஸால கைது செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவருக்கு போட்டில் ஏற்றி அனுப்பினால் எல்லாம் தெரியும் சரியா. அதுக்கு பிறகு 2020 எஸ் ஏப்ரல் 19 தான் சரி. ஏப்ரல் 19 சாராட பேர்ல மொபைல் சிம் ஒன்றும் வாங்கப்பட்டிருக்கு. எஸ், அந்த சிம் பத்தின தகவல் எல்லாம் எனக்கு ஃபோன் நம்பர் உட்பட. ரைட், ஓகே. இதுல ரைட், ஓகே. இப்ப சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா உடம்பொண்டு இருக்கிறதாக கற்பனையாக சொல்லப்பட்டதானே. அப்ப ஹாதியா முதலாவது வாக்குமூலம் கொடுக்கிறது 3ஆம் தேதி. அப்பதான் நமக்கு வாக்குமூலம் கொடுக்கலும். இப்ப கூட அந்த வாக்குமூலத்துல சாராட பேரை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி தனியான ஒரு விசாரணை ஒன்று போகுது. அதாவது ஹாஸ்பிட்டல்ல அரவியரோட கொடுத்த வாக்குமூலத்துல தொடங்க கொள்ள. ஏனென்றால் சாராவை பத்தி முதல் தடவையாக ஹாதியா சொல்லிக்கிறது 5ஆம் தேதி. குண்டுவெடிப்பு நடக்கக்குள்ள சாராண்ட பெண் இருந்தன்னு சொல்லியும், அதே நேரம் குண்டுவெடிப்புக்கு பிறகும் சாரா உயிரோடு இருந்தன்ற தகவலையும் வாக்குமூலத்துல ஹாதியா சொன்னது 5ஆம் தேதி. ஜனாதிபதி ஆணைக்குழுலையும் ஹாதியோட வாக்குமூலத்துல சொல்ற குண்டுவெடிப்புக்கு பிறகு சாரா இருந்த, சாரா பேசின, சாராவோட ஜெயின் மௌலவி பேசுற சத்தத்தை கேட்டேன். குண்டுவெடிப்புக்கு பிறகு, குண்டு வெடிக்க கொள்ள இல்லை, வெடிக்க முடியல, குண்டு வெடிப்புக்கு பிறகு ஜன்னலுக்கிட்ட இருந்து ஜெயின் மௌலவி அல்லது ஜெயின் ஜஹ்ராண்ட தம்பி அல்லது நான் சகோதரன் மைனி வாங்கன்னு சொல்றத கேட்டேன் என்று ஹாதியோட வாக்குமூலத்துல தெளிவாகவே இருக்குது. குரலை கேட்டன்றதுக்கு தாண்டி உருவம் ஒன்றையும் கண்டேன், முகத்தை காணல. பின்னால கண்டிருக்கலாம் அல்லது அந்த அந்த சுகவீனமான நிலையில படுத்து கொண்டு இருக்கிறதால முழுமையாக திரும்பி பார்க்க முடியாத சிச்சுவேஷன் ஒன்று நீந்திக்கலாம். எப்படியோ அதுல ஹாதியா சொல்றேன்டா, அப்படி சொன்னதுக்கு பிறகு சாராவை யாரோ கூட்டிட்டு போறதுனா கண்டேன். மோட்டார் பைக்ல போற சத்தம் கேட்டேன். போய் கூட்டிட்டு போனது யாரு இன்னும் தெரியா. ரைட், இப்ப இதுல இன்னும் வாக்குமூலத்துல வருது இந்த பிறகு துப்பாக்கி சூடு நடந்தது. அதாவது இந்த 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 மைனி வாங்கன்னு சொன்ன சத்தம் கேட்டதுக்கு பிறகு எல்லாம் துப்பாக்கி சூடு நடந்துக்குது. அதாவது அதுக்கு பிறகு இந்த ஜைனி உயிரோடு இந்திக்கிறார். அவர் தான் துப்பாக்கி சூடு நடத்தின 2 பேர் உள்ளார். 2 பேர் அந்த தகவல் பின்னால வருது. மோட்டார் பைக் புறப்பட்டு போன சத்தம் கேட்கிறது. ஆனா சிசிடிவில வருது சிலாக்கள் தப்பி போறதும் துப்பாக்கி சூடு நடக்கிறதும் சிசிடிவில பதிவாகி இருக்குது. இது நான் சொல்றது சிஎஸ்ஆர்ட அறிக்கையில பதிஞ்சிருக்கிற தகவல்கள். உங்களுக்கு சிங்களம் தெரியுமா இருந்தால் சிஎஸ்ஆர்ட வீடியோக்கள், சிஎஸ்ஆர்ட வெப்சைட் ஒன்றே இருக்குது ஈஸ்ட் அட்டாக்கு கண்டு. அதில் உள்ள ஆவணங்களை உங்களுக்கு பரீட்சித்து பார்க்கலாம், அவருடைய வீடியோக்களை பார்க்கலாம். இதால தான் நான் நினைக்கிறேன் முஜிபுர் ரஹ்மான் எம்பி பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு முறை சத்தம் போடுறாரு, சாரா கெயின். இதுதான் அவரோட ஒரே கோஷம். இதுதான் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, சாரா எங்க. இதுல இன்னொரு அழகான விஷயம், அழகானண்டா இந்த என்ன சொல்ற, திருடண்ட கையாலே வாக்கு மூலம் தவறிவார அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்த இந்த வருஷம் ஈஸ்டர் தினத்துல வந்த சிங்கள பத்திரிகை உள்ளலாம் காதிப்பாண்டு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. மஹிந்த முதலிகே ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார் அல்லது அவர்கிட்ட யாரோ கேட்டு அந்த கதையை எழுதியிருந்தார். மஹிந்த முதலிகே யார் என்றால் அவர் தான் 24வது படைப்பிரிவிட கமாண்டர். ரைட், அதாவது கிழக்கு மாகாணத்துக்கான கட்டளை தளபதி அருண ஜெயசேகர கீழே நேரடியாக அவருக்கு கீழே இருந்த 24வது படைப்பிரிவிட கமாண்டர். அப்ப மஹிந்த முதலிகே 24வது படைப்பிரிவு கமாண்டர், அவருக்கு நேர் மேல கமாண்டிங் ஆபீசர் அருண ஜெயசேகர, அப்போதைய கிழக்கு மாகாண கட்டளை தளபதி. அவர் இப்போது பிரதி அமைச்சர், பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். எனவே நாங்க நம்புறோம் அவர் விசாரிப்பார். அவருக்கு விசாரிக்கிறதுக்கான எல்லா மெத்தடும் இருக்குதுன்னு அருண் ஜெயசேகர் தான் பார்லிமெண்ட்ல முஜிபுர் ரஹ்மானுக்கு பதில் கொடுத்ததும் அவர் தான் சொன்னார் இதுல சந்தேகங்கள் இருக்குது என்று. அப்ப அவருக்கே சந்தேகங்கள் இருக்குது, அப்ப அவர் விசாரிப்பார், எதிர்பார்க்கலாம். இந்த மஹிந்த முதலிகேட கதையில வாரது 26ஆம் தேதி இந்த ஊர்ல சந்தேகத்துக்கிடமான இடங்களுக்கு போய் விசாரிச்ச, அப்புறம் அம்பாறையில எஸ்எஸ்பியோட கல்முனைக்கு போன, அந்த நேரம் 3வது விஜயபாகு காலாட்படையை கூட்டிக் கொண்டு போன, என்னது அந்த வீட்டுல சந்தேகத்துக்கிடமான வீட்டுல ரைட்
இந்த ஊர்ல சந்தேகத்துக்கிடமான வீட்டுல வெடிபொருட்கள் இருந்தது. அதே நேரம் இன்னும் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருந்தது. நீங்க எல்லாம் சில நேரம் கண்டிருப்பீங்க, ஜஹ்ரான் ஒரு ISIS கொடிக்கு முன்னால நின்று சத்தியப்பிரமாணம் செய்யற ஒரு வீடியோ சில நேரம் நீங்க கண்டிருக்கலாம். அது மீடியாக்கள்ல தாராளமாக வந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோல பின்னணியில இருந்த கொடி கூட இந்த ஊர்ல இந்த வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட. ஆனால் அது எப்படி வந்த அந்த விசாரணை நடக்கவே இல்லை. என்னென்ன வாகனங்கள் எப்படி எப்படி கொண்டு வரப்பட்ட அந்த விசாரணை நடக்கவே இல்லை. CCTV ஆதாரங்களோ அல்லது எந்த ஆதாரங்களும் அதுக்கு பயன்படுத்தப்படல. விசாரணைக்கு பல மெத்தட்கள் இருக்குது. CCTV உண்டு, திருப்பி மொபைல் போன் சிம்கள் இன்னொண்டு. இப்ப எங்கட மொபைல் போன் சிம் எந்த இடத்துல இருக்குதுன்றது தேடி பார்க்கலாம். அப்ப அந்த தினத்துல இந்த ஊருக்கு வந்த அல்லது இந்த 2 டேட்டுக்கும் இடையில தெஹிவலையில் அந்த சத்தியப்பிரமாணம் செஞ்சதாக சொல்லப்படுற கட்டிடத்துல இருந்து ஸ்பேன் டவர்ல இருந்து இங்க வரையும் வந்த மொபைல் போன் சிக்னல்களை தேடி பார்க்கிறது வந்து கஷ்டமான விஷயம். தாக்குதல்ல அப்படி நிறைய தடயங்கள் முன்னுக்கு பின்னும் முரணான நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதாவது யாரு எங்கட ஜஹ்ரான் வந்து என்ன உறுதிமொழி கொடுக்கிறாரு, ஒரு இது போட்டோ ஒன்று பார்த்தோமே, அது எல்லாம் முகம் மூடித்தான் இருக்குது. ஆனா தாக்குதல் போற எல்லாரும் முகத்தை திறந்துட்டு தான் போறாங்க. இப்படி நிறைய கண்டக்ஷனான நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் சாராவை எடுத்து பார்த்தோம்டா, சாராவை வந்து நான் நினைக்கிறேன் விஜயதாச ராஜபக்சேக்கு தான் தேவை இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் 32 IS குடும்பங்கள் நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி இருந்தார். இது வரைக்கும் அது நிறைவேறாம போன ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இவர் டிஎன்ஏக்கு மேட்ச் இல்ல என்று சொன்ன ஒரு விஷயத்த திருப்பி மதத்தை DNA டெஸ்ட் பண்ண வச்சு அவரை தானே நிறுவுறாரு. 99.999% மெச்சாதுன்னு சொல்றாரு. சரியா? இப்ப நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவரு டிஎன்ஏட மெச்சாய் அவ செத்து போயிட்டா அண்டு ஃபைல மூட பாக்குறாங்க. ஆனால் அவ உசிரோடு இருந்ததுக்கான அவ்வளவு ஆதாரங்களும் நிறைய ஈக்குது. அதை நான் சொல்ல வரோம். அப்படி இது ஒரு விஷயத்தை தான் ஃபைல மூடுறதுக்காக டிஎன்ஏ மெச்சாதுன்னு சொல்லி மூட பார்த்தாங்க. இப்ப அது திருப்பி இங்க வந்திருக்குது. இப்போ 2 வீக்ஸ்க்கு முந்தி பார்லிமெண்ட்ல ஆனந்த் விஜயபால மினிஸ்டர் சொல்றாரு, இல்ல அது மெச்சாவது இல்லை, நம்ம திருப்பியும் 3வது ரிப்போர்ட்ல வந்த இதுக்கும் மெச்சாவது இல்லைன்னு சொல்றாரு. இதுதான் நீங்க இந்த பொலிவேரியன் கிராமத்துல நடந்த இன்னும் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு குளறுபடியும் பார்த்தா சாரா என்றது ஒரு குளறுபடி தான் விளங்கும். உதாரணமாக அந்த வீட்டுக்கு போய் துப்பாக்கி சூடு நடக்குது. 3ஆம் விஜயபா, காலாட்படை, 24வது படைப்பிரிவு, STF 3ம் சேர்ந்து சுத்தி வளைச்சு தான் இதெல்லாம் பண்ற. இப்ப இதுல மஹிந்த முதலிகே சொல்றதின்படி அனுர ஜெயசேகரோட சேர்ந்துதான் திட்டத்தை வகுத்தன்னு சொல்ற. ஆனால் இது மஹிந்த முதலிகே சொல்றது. மஹிந்த முதலிகே இன்னும் எத்தனை பிழைகள் சொல்லிக்கிறன்றது எங்களுக்கு விளங்கும். போனா 2 பேர் துப்பாக்கி சூடு வந்து திசையை பார்த்தா 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்துற. 1 இல்ல 2. ஒரு ஆள் கூரைக்கு மேல இருந்து இன்னொரு ஆள் கீழே இருந்து. ரைட்? அப்ப இதுல கடைசியா அந்த 2 பேரும் கொல்லப்பட்ட துப்பாக்கி சூட்டுல தான், தெளிவாக சொல்லப்பட்ட துப்பாக்கி சூட்டுல இருந்து வீட்டுக்குள்ளுக்கு குழந்தை அழுகிற சத்தமும் கேட்டதாக சொல்றேன். ரைட்? பிறகு அவங்க வந்து அந்த உடல்களை கண்டுபிடிச்சால் ஜஹ்ரான் தந்தை முற்றத்திலையும் ஜஹ்ரான் சகோதரன் ஜைனி கூரைக்கு மேலேயும் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தினதாகத்தான் சொல்ற. 3 குண்டுவெடிப்புகள் நடந்திருக்குது. 1 ஓரளவு பெரிய குண்டுவெடிப்பு, மற்ற 2ம் சின்ன சைஸ் குண்டுவெடிப்புகள். இப்ப இந்த குண்டுவெடிப்புகளுக்கு பிறகுதான் துப்பாக்கி சத்தம் எல்லாம் கேட்டது, துப்பாக்கி சண்டை நடந்ததும், படையினர் எதிர்த்தாக்குதல் நடத்தினதும். ராவி இருட்டு, அடுத்த நாள் தான் திருப்பி அதுக்குள்ளுக்கு போற. இந்த நேரத்துல குறித்த பகுதியில் உள்ள ஆக்கள் இடம்பெயர சொல்றேன். ராவு இருட்டு எதுவும் நடக்கலாம்ன்றதால இடம்பெயர சொல்றேன். இந்த நேரத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. ஆமி போக வேணாம் என்று தடுத்த ரோட்டுக்குள்ளால ஒரு 3 வீல் போனதாகவும் அதை தடுக்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் தான் சொல்றேன். அந்த துப்பாக்கி சூட்டுல 3 வீல் இருந்து ஒரு ஆள் கொல்லப்படுற. இது ஒரு தற்செயல் சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இதுல பெரிய சந்தேகம் என்னன்னா, 2 பெரிய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய கோளாறு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கோளாறையும் நாங்க அளவுக்கு அதிகமாக யோசிக்கணும். கோளாறு வந்து 3 வீல்ல போன யாரோ சூடுபட்டு மரணித்தது அல்ல. அந்த போலீசாருக்கு முதலாவது தகவல் கொடுத்த பெண் தான் அந்த சம்பவத்துல உயிரிழந்த பெண். இது வந்து ஏதாவது ஒரு ஆதாரங்களை மறைக்கிறதுக்கான முயற்சியா? இது ஒரு சீரியஸான கேள்வி. அது சம்பந்தமாக சுட்டது யாரு, யார் அதுக்கு கமாண்ட் பண்ணினது என்ற எந்த விதமான விசாரணையும் நடக்கல.
எனவே அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. நான் நினைக்கிறேன் இஷ்ட தாக்கல் சம்பந்தமாக ஒரு 5 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இருக்கு, ரிப்போர்ட் கமிஷன் முன் வச்சுக்கிறாங்க. அதுல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. இருக்குது. நாங்க இன்றைக்கு சாரா மட்டுமே எடுத்து பேசணும்டா அதுல இருக்கிற விஷயங்களை நாங்க இன்னும் மிச்சம் தோண்டி பார்க்கல மாய்க்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப இதுல நாங்க ரைட், இதுல நான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை எல்லாம் சொன்னதுக்குரிய காரணம் என்னன்னா, குண்டு வெடிப்புக்கு பிறகு ஆக்கள் உயிரோடு இருந்தாங்கிறதுக்கான தெளிவான ஆதாரம் இருக்குது. ஹாதியாவும் குழந்தையும் மட்டுமல்ல, துப்பாக்கி சூடு நடத்தின 2 பேர் அந்த இடத்துல இருந்து. அதுல துப்பாக்கி அடுத்த நாள் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கி தான் வவுனதீவு சம்பவத்துல போலீசாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி. அடுத்த துப்பாக்கியை பத்தி ஒரு பேச்சும் இல்லை. அந்த துப்பாக்கி எங்க போன, 2 பேர் சுட்டா 2 துப்பாக்கி இருக்கணும். பெரும்பாலும் அந்த முதலாவது துப்பாக்கிக்கு பின்னணி கதை ஒன்று இருந்த மாதிரி இதுக்கு பின்னணி கதையொன்றை உருவாக்குறதுக்கு முடியாமல் போய்க்கலாம். நான் இதுக்கு வரேன். ஏடா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன மாதிரி சாராட டிஎன்ஏட மெச்சா இதுல தானே. இப்ப சாரா உயிரோடு இருக்கிறான்னா இப்ப இந்தியாவுக்கு போனதாகத்தான் நிறைய தகவல்கள், உறுதியான செய்திகள் இருக்குது. சரியா? அப்ப ஏன் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு நாட்டுல தான் சாரா இருக்கிறா, எங்களுக்கு அவன் தாங்கன்னு சொல்ல எல்லாம் வைக்குது? காரணம் என்ன? இல்லாட்டி சாராவுக்கு தானே நாட்டுக்கு வர எல்லாம் வைக்குது. ஆதியா தான் விசாரிக்கிறாங்க. ஆதியா உசிரோட தான் நீக்கிறா, சிறையில தான் நீக்கிறா. வந்து சிறைக்கு போறது மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா இருந்தாலும் கூட சரி, அப்படி இருந்தும் கூட சாராயம் வராம வைக்கிறாங்க, இந்தியாவை நவ பிடிச்சு கொடுக்காம வைக்கிறாங்க. இதெல்லாம் பின்னால தேட வேண்டிய விஷயமா இருக்கு, தேட வேண்டிய விஷயங்கள். இப்ப இதுல வர பெரிய ஒரு சந்தேகம், சாராவை விட்டுட்டு மத்த எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்து கொலை செஞ்சாங்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா, நியாஸ் என்ற ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தது. நியாஸ் வந்து ஒரு ஊடகவியலாளர், வார உரைகள் பத்திரிகைக்கு கட்டுரை எழுதின ஒரு ஆள். அவருக்கும் புலனாய்வு தரப்புக்கும் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. அப்ப அவர் அந்த இடத்துக்கு ஏன் வந்தார், ஏன் அவரும் இறந்தாக்களோட பட்டியல்ல இருந்தது. அடுத்தது ஜெய்னி வந்து துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அவருடைய 2 கையும் இல்லை. அது தெளிவாகவே கைக்குண்டு ஒன்று வெடிச்சு கொல்லப்பட்ட உடல் என்றது பார்த்த பார்வையிலேயே விளங்குறது. ஜேஎம்ஓ ரிப்போர்ட்ல அது எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. ஸோ அப்ப தெளிவாக ஆக்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றது வார. திருப்பி அந்த சாராட உடல் பாகம் என்று சொல்லி கடைசியாக 3வது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறது வந்து முள்ளந்தண்டுல கடைசியாக கீழே இருக்கிற பகுதி. அது ஜேஎம்மோட கையில இருந்த ஆதாரங்கள் லிஸ்ட்ல இல்ல, தடயங்கள் லிஸ்ட்ல இல்ல. அது எங்கிருந்து வந்த தெரியும், அதை யாரும் காணல. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு பிறகு அந்த எலும்பு துண்டு எங்க, அதுவும் எங்கன்னு தெரியா. பிரச்சனை என்னன்னா, அதை யார் கொண்டு போறேன்டா, வழக்கமாக யாரோ ஒரு கான்ஸ்டபிளோ யாரோ கொண்டு போற தடயம் ஆதாரம், இதை கொண்டு போறது இன்ஸ்பெக்டர் இந்துக்க சில்வாவும் ஏஎஸ்பி ரஞ்சன் லமாஹேவாவும். மிக உயர்தரத்தில் உள்ள 2 பேர் தான் எடுத்துக்கொண்டு போற. இந்த 2 பேரையும் பற்றி நிறைய கதைகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள்ல என்னதும் இந்த சில்வா கேஸாக இருக்கலாம், அவன்கார்ட் சம்பந்தமாக இருக்கலாம், இன்னும் நிறைய பிரச்சனைக்குரிய இடங்கள்ல சம்பந்தப்பட்டாக்கள். அதையும் தாண்டி இந்த ரிப்போர்ட் எப்படி ரிப்போர்ட் வாரது வந்து பொதுவாக கோர்ட்டுக்கு வரும். நாங்க ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பினால் அதுல டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து முடிஞ்சு கோர்ட்டுக்கு வரும். ஆனால் இது கோர்ட்டுக்கு வரும் வரையும் பொறுமை இல்லாமல் யார் போய் தடுத்தால் சந்தன விக்ரமரத்ன, அதாவது போலீஸ் அதிபர் டிஐஜி. இப்ப இல்ல, அந்த நேரத்து போலீஸ் அதிபரே நேரடியாக போய் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வராரு. இப்ப இதெல்லாம் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று வேலை செஞ்ச, அதாவது அவங்களுக்கு தேவை ஆதாரம் அல்ல, எப்படியாவது நிரூபிக்கிறது. உண்மை அல்ல, உண்மையை கண்டறிவதற்கான ஆதாரமா எப்படியாவது நிரூபித்தலாம். இல்லாட்டி வழக்கமான ப்ரொசீஜர்ல பேத்திக்கலாம் தானே. ஏன் இந்த பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் அதுல சம்பந்தப்படுற இந்த கேள்வி வருது. எங்களுக்கு உள்ள கேள்வி, சாரா இன்னும் இறக்கலண்டா, அல்லது சாரா பொலிவேரியன் கிராமத்துல இறக்கலண்டா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, எவ்வளவு காலம் இலங்கையில இருந்தார், அவர் உண்மையாகவே வெளியே போனாரா அல்லது வெளியே போனார் என்று சொல்லப்பட்டது புனையப்பட்ட கதைகளா, இலங்கையிலேயோ அல்லது இலங்கைக்கு வெளியவோ பிறகு தடயங்களை மறைக்கிறதுக்காக கொல்லப்பட்டாரா, இது சம்பந்தமாக எந்த விசாரணையும் நடக்கல. ஒரே ஒரு விசாரணை நடந்து அந்த அபூபக்கரை கைது செஞ்சு விசாரிச்சதும் அதுக்கு பிறகு சாராவுக்கு 2 ஐடென்டி கார்டு, ஒன்று சாரா ஜஸ்மின் என்ற பெயர்ல ஒன்றும், அடுத்தது புலஸ்தினி மகேந்திரன் என்ற பெயர்ல இன்னொன்றும். அதுல சாரா ஜஸ்மின் என்ற பெயரில் உள்ள ஐடென்டி கார்டை தான் அந்த அற்புதமாக மேஜிக்காக அம்பார
HQI கைக்கு வந்து அது ஆதாரங்கள் லிஸ்ட்ல சேர்க்கப்படுது. அடுத்த ஐடென்டி கார்டு நம்பரையும் சொல்றேன். 1999 65 67 02 72 மகேந்திரன் புலஸ்தினி என்ற பெயர்ல உள்ளது. இந்த ஐடென்டி கார்டை வச்சு சிம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. 07171739228. அதாவது இந்த ஐடென்டி கார்டை வச்சுன்னா இந்த ஐடென்டி கார்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அதை அனுப்பி ஏஜென்ட் அதை அப்ரூவ் பண்ணி எடுக்கப்பட்ட சிம். அப்ப தெளிவாகவே ஐடென்டி கார்டு யாரோ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சிம் மருதமுனை கல்முனை சைட்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. எடுக்கப்பட்டிருக்குது. கால் எடுக்கப்பட்டதாக இப்போ அந்த ஒரு கால் ஒன்று ஒரு ஃபோன்ல இருந்து எடுக்கப்பட்டால் இந்த ஃபோனுக்கு உங்களோட ஃபோன்ல இருந்து கால் ஒன்று எடுத்தால் இந்த தகவல் பதியப்பட்டிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்ப எந்த ஃபோன் நம்பரோடையும் அந்த தகவல் இணைக்கப்பட்டிருக்கும். ஏண்டதுல அவுட் கோயிங் கால் ஒன்று போனேன், அதே நேரம் உங்களோட ஃபோன்லேயும் இப்படி ஒரு இன்கமிங் கால் ஒன்று வந்தேன்னு சொல்லி பதியப்பட்டிருக்கும். இந்த சிம்ல உள்ள விஷயம் என்னன்னா, போன கால் எல்லாம் 5 செகண்ட் 6 செகண்ட் கால்கள். அந்த கால்களை ரிசீவ் பண்ணின ஆக்களோட டேட்டால டயலாக்லயோ மொபிட்டல்லையோ எங்கேயோ இருக்குமே அந்த தகவல்கள். அதுல இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆக இல்லை. பிறகு அளிக்கப்பட்டதா அந்த நேரமே ரெஜிஸ்டர் ஆகலையான்னு தெரியா. இது வந்து சாதாரண ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய, சும்மா நானோ நீங்களோ போய் சிம் ஒன்று வாங்கி செய்யக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. மேல இருந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அப்படித்தான் இந்த ஆதாரம் அளிக்கப்பட்டிருக்கணும். இந்த ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இந்த போன் நம்பருக்குரிய தகவல்கள்ல மட்டும்தான், அவுட் கோயிங் போன சிம்முக்குரிய தகவல்கள்ல மட்டும்தான் இதுக்குரிய ஆதாரம் இருக்குது. இன்கமிங்குக்குரியதுல எந்த ஆதாரமும் இல்லை. யாராவது பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் விசாரிச்சு பார்த்துட்டு இல்லையே உங்களுக்கு கால் ஒன்று வந்து இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையில தான் இது நடந்திக்குது. ஓகே, இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற என்னன்னா, இந்த சாரா என்ற துரும்ப பிடிச்சா மற்ற எல்லாம் ஆப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த வகையில் சாராவை பற்றின பேச்சு திருப்பியும் பார்லிமெண்ட்டில் தான் கிளப்பப்பட்டிருக்குது. இப்போ சாரா உசுரோடு ஈக்கிறா என்றது பெரும்பாலும் கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ அப்படி என்று இருந்தால் அந்த நேரம் சாரா வந்து கிழக்கு மாகாணத்தில் உசுரோடு கண்டதாக சொல்லப்படுற நேரம், அந்த நேரத்துல கட்டளை தளபதியாக கிழக்கு மாகாணத்தில் இருந்தவர் தான் நீங்க சொன்ன மாதிரி அவரு பேர் வந்து அருண ஜெயசேகர். இப்ப பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அரசாங்கத்தில் அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அந்த நேரம் சம்பந்தப்பட்ட சாணி அபேசேகர, ரவி சனவிரத்ன இவங்க எல்லாரும் அரசாங்கத்தில் பதவிகள் இருக்கிறாங்க. கடைசியா நான் நினைக்கிறேன், இப்ப நீங்க சொன்ன சந்தன விக்ரமரத்ன என்ன, அவரும் அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறார். அப்ப இவ்வளவு பேரும் அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஒரு நம்பிக்கை ஒன்று வைக்கலாம் எல்லாருக்கும். சாராவை எங்க இருக்கிறா என்றது சாராவை பதவி ஒன்றுல இல்ல. ஆனா சந்தன விக்ரமரத்ன வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். ரவி செனவிரத்ன, ஷானி, அருண ஜெயசேகர் எல்லாம் இதை மூடி மறைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள் அல்ல, நியாயமான ஆக்கள் என்று எதிர்பார்க்கலாம். அந்த ஆக்களை குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து துரத்துறதுக்கு ட்ரை பண்ணினது யாருண்டா சம்பவத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணினாங்க. எனவே எங்களுக்கு எதிர்பார்க்கலும் இது சம்பந்தமாக நியாயமான விசாரணை ஒன்று நடைபெறும் என்றதை எதிர்பார்க்கலும். அப்ப பார்லிமெண்ட்ல கடைசியா பேசின அந்த விஷயத்தோட இந்த சாராட விஷயம் வெளிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப சிங்களத்துல சொல்லுவாங்களே மல்லைங்க எலியட்டன்னு சொல்லி, பூசா மல்லைங்க எலியட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பூனா இப்ப பேக்லேருந்து வெளியே பாய பார்க்குது. பாஞ்சால் சாரா யாரு என்றது தெரிய வரும். சாரா எங்கிருந்தாலும் வெளிக்கு வருவா. வந்தா பின்னுக்கு அளிக்கிற சூத்திரதாரி யாருன்றது நாட்டுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சாரா உயிரோடு கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் சாராவுக்கு என்ன நடந்த என்ற ஆவணங்களை சரியாக தேடினால் சிசிடிவி ஆதாரங்கள் அப்ப யார் யாரு கூட்டி கொண்டு போனன்றது விளங்கும். அப்ப சாரா எங்கன்றதை தாண்டி சாராவை கூட்டி கொண்டு போறது யாருன்றதை கண்டுபிடிச்சாலே அவருக்கு கட்டளையிட்டது யாருன்ற தகவல் வரும். அப்ப எங்களுக்கு அந்த திசையில விசாரணைகள் நடத்தப்படல. அந்த விசாரணைகள் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு. ஓகே, நான் நினைக்கிறேன் சாராவை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் சுருக்கமா சொன்னேன். நிறைய இருக்குது. எனக்கு ஒரு 16 பக்கத்துக்கு வச்சுக்கிற தகவல்கள்ல இருந்து சுருக்கி தகவல்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். 16 பக்கத்து தகவல்னு சொல்லக்கொள்ள ஒரு பெரிய தேடல் ஒன்று நடந்துக்குது. கிட்டத்தட்ட 2 நாள் நான் தேடிக்கிறேன், நீங்களும் தேடிக்கிறீங்க. இதுல ஒரு கேமரா க்ரூ ஒன்றே இருக்குது, இதுக்கு எடிட்டிங் ஸ்டாஃப் கொண்டு வருது. உண்மையாக உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கள ஊடகங்கள்ல மட்டுமுள்ள தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு எங்களுக்கு தேவை இருந்தாலும் இதுக்கு பெரிய ஒரு பொருளாதார செலவு ஒன்று இருக்குது. இந்த வேலை நடக்கணும், இது நல்லமனு நினைக்கிற யாராவது பொருளாதார ரீதியாக நியூஸ் நவுக்கு பங்களிப்பு செய்ய தயாராக இருந்தால் எங்களுக்கு பாட்காஸ்ட்கள் கூட்டலும். இன்னும் நிறைய பங்களிப்பு ஈஸ்டர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வர வேண்டியது. ஈஸ்டர் சம்பந்தமாக மட்டுமல்ல, இலங்கையில தெளிவாகவே சிங்கள ஊடகத்துல வார தகவலும் தமிழ் ஊடகத்துல வார தகவலும் வேற.
சிங்கள ஊடகத்துல வர தகவல் தமிழ் ஊடகத்துல வராது, தமிழ் ஊடகத்துல வர தகவல் சிங்கள ஊடகத்துல வராது. அதுலயும் குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்கள் மிகவும் கடுமையாக தேடி எடுத்து தகவல்களை கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு செம்மணி தகவல் எடுத்தால் சிங்கள ஊடகங்கள்ல இல்லை, ஈஸ்டர் தகவல்கள் எடுத்தால் தமிழ் ஊடகங்கள்ல போதுமாக இல்லை. இந்த தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு கொண்டு போறது எப்படி போனாலும் சிங்களத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வர வேலைகள் எங்களுக்கு செய்யலாம். ஆனால் அதற்குரிய அப்படி ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறாக்கள் முன் வந்து அதற்கான உதவிகள் நீங்க செய்ய தயாராக இருந்தால் எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தலாம் எங்களோட பாட்காஸ்ட்களை. அதுக்குள்ளால் இன்னும் எங்களுக்கு தகவல்கள் கொண்டு வரலாம். ஓகே, அப்போ அடுத்த முறை நாங்கள் சந்திக்கிறதுக்குள்ள சாரா கிடைச்சிடணும் மனுஷன் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இதோட முடிச்சுக்கொள்றோம். ஓகே, ரைட். சாரா அந்த அளவு விரைவாக கிடைக்க மாட்டான்னு நம்பினாலும் தகவல்கள் எங்களுக்கு மிக விரைவாக எங்களோட விசாரணைகள்ல தகவல்கள் வெளிவர வேண்டும் என்ற பிரார்த்தனையோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம்.